மதுரவ ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் என்ஜினில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விசாரணைகளை மூவரடங்கிய குழு ஒன்று ஆரம்பித்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் அறிக்கை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் எல்ஏஆர் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். இந்த தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ரயிலிலிருந்து குதித்து ரயில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த வேளையில் மத்திய ரயிலில் மோதுண்டு உயிரிழந்த மூவரது சடலங்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. வரக்காபொல கணிதபுர பகுதியைச் சேர்ந்த கணவர் மற்றும் மனைவி ஆகியோர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்காக கடந்த 21ஆம் திகதி நாட்டிற்கு வருகை தந்த 54 வயதான முகமது ஹம்சாத் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் களுத்துறையிலிருந்து வரக்காபொல நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். அவர்களது ஜனாசா இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கண்டி கொடகேன பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ENBN ஏகநாயக்கு என்ற விமானப்படை உறுப்பினர் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது இறுதிக்கிரியைகள் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளன. மாத்தரையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயில் என்ஜினில் நேற்று பிற்பகல் 6:50 அளவில் தீ விபத்தொன்று ஏற்பட்டிருந்தது. சில் இறுகியமையால் தண்டவாளத்திற்கும் சில்லுக்கும் இடையில் தீ ஏற்பட்டுள்ளதாக அனுமானிக்க முடிவதாக ரயில்வே போக்குவரத்து பிரதி பிரதம பொறியியலாளர் கீர்த்தி ஹேவாவிதாரண தெரிவித்தார். இவ்வாறு ஏற்பட்ட தீயை அடுத்து ரயிலில் பயணித்த பயணிகள் ரயிலை விட்டு குதித்துள்ளனர். இதன்போது மற்றைய தண்டவாளத்தில் பயணித்த ரயிலுடன் மோதுண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரயில் பெட்டிகள் முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டன. ரயில் நிறுத்தப்பட்டதுடன் அதில் பயணித்த பயணிகள் ரயிலில் இருந்து குதித்தனர். ரயில் நிறுத்தப்பட்டவுடன் ரயிலிலிருந்து இறங்குமாறு தகவல் ஒன்று வந்தது. அதிலிருந்த பயணிகள் குழப்பமடைந்து ரயிலை விட்டு இறங்கினார்கள். அதன்போது கொழும்பை நோக்கி ரயில் ஒன்று வந்தது. அதன்போது மக்கள் நிர்கதிக்குள்ளாகியிருந்தனர். சிலர் மீண்டும் ரயிலில் ஏறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பயணிகளை தெளிவூட்ட வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளிடம் இருந்தது என நான் நினைக்கின்றேன். என்ஜினில் மாத்திரம் தீ ஏற்பட்டுள்ளது. அது பெட்டிகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இல்லை என அதிகாரி ஒருவர் தெளிவூற்றி இருக்க வேண்டும். அப்போது பயணிகள் குழப்பம் அடைந்திருக்க மாட்டார்கள். தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் இந்த இடத்தில் இறங்கியுள்ளார்கள். என்ஜினில் சாரதி இருப்பார், உதவியாளர் பின்னால் இருப்பார். பயணிகளுக்கு இதன் உண்மைத்தன்மை புரிந்திருக்கும் அல்லவா? குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. சிறியதொரு சம்பவமே இடம்பெற்றுள்ளது. இதன் போது மக்கள் தேவையற்ற விதத்தில் குழப்பம் அடைந்துள்ளனர். அமைச்சர் மற்றும் பொது முகாமையாளர் ஆகியோரின் ஆலோசனைகளுக்கு அமைய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களது இறுதிக்கிரியைகளுக்காக 15,000 ரூபாய் வீதம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விபத்தின் பின்னர் மற்றுமொரு என்ஜின் பொருத்தப்பட்ட ரயில் ரம்புக்கன ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.